வணக்கம். நல்லா இருங்க. பொதுவாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முடி வெட்டக்கூடாது, அதுக்கப்புறம் அமாவாசை அன்னைக்கு முடி வெட்டக்கூடாது இப்படிலாம் சொல்லுவாங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முடி வெட்டுற கடை லீவே விட்டுருப்பாங்க, கடை மூடி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டதை அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அந்த காலத்தில், பழையங்காலத்தில், அதாவது கிட்டத்தட்ட வந்து பிரிட்டிஷ் நம்ம ஊருக்கு வரத்துக்கு முன்னாடி, முஸ்லீம் மௌலாயர்கள் நம்ம ஊருக்கு வரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு லீவ் நாள் இருக்கும்ல. லீவ் நாள்னால் இப்போ கிறிஸ்டின், அதாவது பிரிட்டிஷ் வந்து நம்ம ஊருக்கு வரும்போது லீவ் நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா சண்டே அன்றைக்கி. முஸ்லீம் வந்து நம்ம ஊரில் வந்திருக்கும் போது லீவ் நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை, ஃப்ரைடே அன்றைக்கி. ஆனால் இவங்க 2 பேரும் வரத்துக்கு முன்னாடி நமக்கு வார நாளில் ஒரு லீவ் நாள் இருக்குல்ல, அது என்றைக்குன்னு இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா திங்கக்கிழமை இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போது திங்கக்கிழமை தான் லீவ் நாள், மற்ற நாள் ஃபுல்லாக வேலை செய்வாங்க. அப்போ மீதி நாள்லாம் வேலை செய்யும்போது என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியில் போய் அவங்க வந்து விவசாயம் பண்ணுவாங்க, காட்டுக்கு போவாங்க, மரம் வெட்டுவாங்க, விறகுகளை சேமிப்பாங்க, ஆடு மாடு மேய்ப்பாங்க. இதே அன்றாட வேலையை தினைக்குமே செய்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரே ஒரு நாள் தான் லீவ் நாள், அது என்றைக்குனாங்க திங்கக்கிழமை. அப்போது திங்கக்கிழமை அன்றைக்கி என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்க வீட்டை சுற்றி க்ளீன் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த வார நாள் ஃபுல்லாக வேலைக்கு வெளியே போயிட்டாங்க. அந்த திங்கள் மட்டும் வீட்டில் இருக்காங்கும்போது வீட்டை வந்து ஏற கட்டி வீட்டை சுற்றி எல்லாம் பெருக்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கும் போது என்ன பண்ணுவோம்னாக்கா, அந்த காலத்தில் முடி வெட்டுற நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இப்போலாம் வந்து நம்ம கடைக்கு போய் முடி வெட்டுறோம்ல, அப்போ அந்த காலத்தில் வந்து கடைக்கு போயெல்லாம் முடி வெட்ட மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து தான் முடி வெட்டுவாங்க. அப்படி வீட்டுக்கு வந்து முடி வெட்டுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரத்யேகமான இடம் வச்சுருப்பாங்க, ஏதோ ஒரு மரத்தடியில். அந்த மரத்தடியில் வந்து முடி வெட்டுறதுக்கான நபரை வச்சுருப்பாங்க. இந்த வீட்டுக்கு வந்து முடி வெட்டுறவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பொருளாதார ரீதியாக வந்து கொஞ்சம் வசதியான நபர்கள்லாம் வந்து அவங்க வீட்டுக்கு போய் வெட்டுவாங்க. அதே மாதிரி பொருளாதார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வசதி கம்மியாக இருக்கவங்க எங்கே வெட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, குளத்தங்கரையிலையோ, கிணத்து மேட்லேயோ, இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு ஆலமரத்தடியிலையோ வந்து அந்த முடி வெட்டுவாங்க. அப்போ என்ன ஆகுனாக்கா, இந்த திங்கக்கிழமை அன்றைக்கி லீவு, மறுநாள் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வந்து நான் முடி வெட்ட வரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடாக போய் கேட்கும்போது, அப்பாப்பா வேணாம்ப்பா இன்றைக்கி முடி வெட்ட வேணாம், ஏன்னாக்கா நம்ம வந்து நேற்று தான் திங்கக்கிழமை நான் வீட்டை சுற்றி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன், அதனால் வந்து இன்றைக்கி முடி வெட்ட வேணாம், திருப்பி வந்து ஃபுல்லாக முடியெல்லாம் பறந்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் நீ நாளைக்கு வாப்பான்றாங்க. சரி, ஒரு வீட்டுக்கு போனால் இப்படி சொல்லிட்டாங்க, அது சரி முழு வீட்டுக்கு போவோம், முழு வீட்டுக்கு போனால் அதே பதில் தான் சொல்லுவாங்க. சரி, அடுத்த வீட்டுக்கு போனால் அங்கேயும் அதே பதில் தான் சொல்லுவாங்க. அப்போ எங்கே போனாலுமே செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி இன்றைக்கி வேணாம்னு சொல்லிடுறாங்களா. அப்போ என்ன பண்ணுறது தெரியாமல், சரிப்பா செவ்வாய்க்கிழமை போனாலே யாரும் வேணாம் தான் சொல்கிறாங்க, அது நான் பேசாமல் வந்து நான் போகாமல் வீட்டிலே இருந்துடுறேன்னு சொல்லிட்டு வீட்டிலே இருந்துருவாங்க. அப்போ என்ன ஆச்சுனாக்கா செவ்வாய்க்கிழமைனா லீவு அப்படின்ற மாதிரி ஒரு காலப்போக்கில் வர ஆரம்பிச்சிச்சு. இது வந்து ஒரு